வாங்க இந்த சூப்பரான கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸும் சௌச்சௌ தயிர் பச்சடியும் பார்க்கலாம். ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃப்ரைட் ரைஸ், கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று பார்க்க போகிறோம். பாருங்கள், கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், குடை மிளகாய், மல்லி, புதினா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கேரட்டு, பட்டாணி, ஒரே ஒரு வெங்காயம். அதுக்கு சைடிஷு தயிர் பச்சடி. சௌச்சௌ தயிர் பச்சடி பண்ணலாம். சௌச்சௌ நான் அறுத்து மஞ்சள் பொடி உப்பும் போட்டு வேக வச்சுருக்கிறேன். அதுக்கு பாருங்கள், பச்சை மிளகாய் ஒரு 3, ஒரு சின்ன இஞ்சி பீஸு, சீரகம், ஒரு சின்ன தேங்காய், ஒரே ஒரு பத்தன்னு வச்சுக்கோங்க. அதை அப்படி நல்லா நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். தயிர் நான் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அரைச்சி இந்த இதில் நம்ம ஊற்றி வச்சு நல்லா திரும்பவும் ஒரு தடவை கடைஞ்சிட்டு சௌச்சௌ வெந்த உடனே இதையெல்லாம் எடுத்து ஊற்றி நுர வரவும் தாளித்து ஊற்றுறது தான். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் இந்த தயிர் பச்சடி. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம், லாஸ்ட்டாக நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் கடுகு, உளுந்து, அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இதில் 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், வாசத்துக்காக. பாருங்கள், இப்போ வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வீட்லேயே நுணுக்கி வச்சுருக்கிற கறி மசால் பொடி போட்ட உடனே வெங்காயம் போட்டுடலாம். எல்லாமே முக்கால் பதத்தை வதங்கணும். இப்போ இதில் கேரட்டும் பட்டாணி, முதல்ல கேப்சிகம் நம்ம கடைசியில் போடணும். கேரட்டு பட்டாணி கொஞ்சம் வதங்க லேட் ஆகும், அதனால வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இப்போ கேப்சிகமும் 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம தயிர் பச்சடி செஞ்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், தயிரை நல்லா அடித்து தேங்காய், மிளகாய், சீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி அடித்து ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் இவங்க சௌச்சௌவை மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை இதில் ஊற்றிட்டு நம்ம தாளித்து விட்டுடலாம். ஓகேயா? இப்போ தக்காளி போட்டுடலாம். இதை மூடி வச்சுருவோம், கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை, மல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லியும் புதினாவும் போட்டு நல்லா 2 பரட்டு பறிச்சு விட்டுடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று போட்டிருக்கேன் கேப்சிகம். அதுக்கு வேறு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே வதங்கிடுச்சுங்க, முக்கால் பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் பவுடரை ஒன்று போட்டுடலாம், ஒரு பாக்கெட்டை. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம்.
இந்த சமயம் இந்த காய்க்கு நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதே போதுமானது தான். நாங்கள் நிறைய உப்பு போட மாட்டேன், போதும். சப்போஸ் உப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் சாப்பாட்லேயே உப்பு போட்டு தான் சாப்பாடு வச்சுருக்கிறேன், அதனால் நான் இதில் அதிகமாக உப்பு போடலை. இப்போ இதில் நம்ம சாப்பாடை எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி விட்டுடலாம். நெய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுனால திக்காக இருக்குது பாருங்க. இந்த அளவு இது நல்லா இதில் கரைஞ்சிருப்போ, சூடாக இருக்கிறதுனால கரைஞ்சிரும். அப்படி நம்ம அதை கிண்டி விட்டு இறக்கிடலாம். நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், சூப்பரான ஃப்ரைட் ரைஸும் சௌச்சோ தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், ரெண்டுமே நல்ல காம்பினேஷன். இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.